மேடம் சூஸ். ஏய் என்ன இது? யார்கிட்ட எப்படி கொடுக்கணும்னு தெரியாது. வெய்யங்க. சரிங்க மேடம். அப்படியே ஆரஞ்சனா வாயில சொன்னா புரியாதாட்டி. நீங்க செஞ்சதான் சரி. ஆட்டி மனசு கோணாம நடந்துக்கோங்க. அப்பதான் இந்த வீட்டுல உங்களுக்கு சோறு. விடுங்க மாப்ள, ஏதோ தெரியாம செஞ்சுட்டா. நீங்க போங்க. பூரணி சொல்லுங்க மேடம். உட்காரு. சரி. கீழே கீழே. பீரோல அந்த 4 லட்சம் ரூபாய் பட்டு புடவை இருக்கும். எடுத்து அயன் பண்ணி வை. ஹீட்டரை போடு. குளிச்சுட்டு மாத்திக்கணும். சரிங்க மேடம். அந்த பயம் இருக்கட்டும். என்னக்கா இப்படி சிரிக்கிறீங்க? இல்ல, இந்த வீட்டுக்கு ஓனரா கனவு கண்ட. சூப்பரா இருந்துச்சு. சும்மா மகாராணி மாதிரி ஜம்முன்னு. அடேங்கப்பா. அக்கா, மகாராணிய கனவு கண்டீங்களா? சூப்பர்க்கா. அப்போ நான் உங்க பக்கத்துல குட்டி மகாராணியா இருந்திருப்பேனே. சரியா சொன்ன விஜயா. நான் குட்டி மகாராஜாவா இருந்திருப்பேனே. ஓ, உங்களுக்கு அந்த கனவு வேற வருதா? இல்லக்கா, உங்க கனவுல நாங்களும் அப்படி வந்திருப்போம்ல. நான் தான் இந்த வீட்டுக்கு மகாராணியா வந்தேன். இவன் வழக்கம் போல அழுக்கு சட்டையோட கார் கதவை திறந்தான். நீ பழைய புடவையோட வீட்டு வேலையெல்லாம் பாத்துட்டு இருந்த. போதுமா? பாத்தியா விஜயா, நாம எத்தனை பண்ணாலும் இந்த வீட்டுக்கு வேலைக்காரங்க தான். ரொம்ப பிஸ்னாரியா இருக்காளே. கனவுல கூடவா நான் நல்ல சிலை கட்டல? கனவு தானே, விடு, விட்டு தள்ளு. சத்யா, சீக்கிரம் சாப்பிட சொன்னா பசிக்குது. அக்கா கடைக்கு போயிருக்காங்க. ராஜு எழுந்துறா. இல்லப்பா சாப்பிட்டு வரேன்ப்பா. நான் சொல்றேன் இல்ல, எழுந்துறா. அப்பா ரொம்ப பசிக்குதுப்பா. டேய் எழுந்துறா. என்னப்பா? டேய் டைனிங் டேபிள்ல போய் சாப்பிடலாம் வாடா. இங்க சாப்பிடலாம்ப்பா. மாமா அவர் தான் சொல்லிருக்காரே, குமார் மாமா ஏதாவது. அவன் சொன்னாதான் நடக்கணுமா? நான் சொன்னா நடக்க கூடாதா? வாமா. அப்பா. டேய் வாடா. வா சத்யா. ஐயோ, அங்க போய் சாப்பிட்டா குமார் திட்டுவானே. நமக்கு வேற பசிக்குது. பிரகாஷ் வாடா, நீ வந்து உட்காரு சாப்பிடலாம். அப்பா குமார் தானே பாக்க போயிடு பெருச்சு. நான் சொல்றேன் இல்லப்பா, உட்காரு. டேய் உட்காரு. சரிப்பா. சத்யா எல்லாருக்கும் பரிமாறுமா. மகாபாரதம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஐயா போருக்கு தயாராயிட்டாரு போல இருக்குது. இத்தனை நாளா அமைதியா இருந்தவரு அவங்களோட சதி திட்டம் தெரிஞ்ச உடனே டென்ஷன் நிமித்துறாரு. ஓகே ஐயா, நீங்க ஏன் இப்படி பண்றீங்கன்னு எனக்கு புரியுதுங்க ஐயா. ஆனா இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். நாங்க யாருகிட்ட எதுவும் சொல்ல மாட்டோம். நீ எப்பவும் போல இருக்க. ஓகே ஐயா. அப்பா குமார் அந்த பிரச்சனை பண்ணுவாப்பா. எந்த பிரச்சனை வந்தாலும் பாத்துக்கலாம். நீ சாப்பிடுற. இங்க ஐயா நம்மள காட்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அப்ப அவங்க கிட்ட நல்ல விஷம் நாம போடுவோம். ஐயோ சகல, இந்த கொடுமையை நான் என்னன்னு சொல்லுவேன். போய் கீழே பாருங்க. ஏன் என்ன நடக்குது? அது எப்படி என் வாயால சொல்லுவேன்? ஐயோ, இந்த வீடே தலைகீழா இருக்குது. குமார் சகலையோட பேச்சுக்கு மரியாதையே இல்லாம போச்சு. என்னங்க உளறறீங்க? நான் உளறலங்க. கீழே போய் பாருங்க. வாங்க. வா பார்க்கலாம் காயத்ரி. வாங்க. டேய் என்னடா அது? சத்யா கொஞ்சம் சாம்பார் ஊத்து. ஏன்டா அறிவு கட்டவனே? அதான் பாக்க பிரிச்சாச்சுல்ல, அப்புறம் டைனிங் டேபிள்ல உட்கார்ந்து சாப்பிடுற பெரிய இவன் மாதிரி. என்ன பேசுறதா இருந்தாலும் அப்பா கிட்ட பேசு. அப்பா என்னப்பா இது? ஏற்கனவே பாகம் பிரிச்சாச்சுல்ல. டேய் ஏன்டா வெறும் இட்லியை திங்கிற? சாம்பார் ஊத்துமா அவனுக்கு. சரி சாம்பார் நல்லா ஊத்துமா. ஏன் மாமா அவர் கேக்குறாருல, பதில் சொல்லுங்க. பாத்தீங்களா மாமா, பிரகாஷ் எவ்வளவு திமிரா உட்கார்ந்து சாப்பிடுறத. அதுக்கும் மேல நீங்க கேக்குறதுக்கு இவர் நம்ம பெரிய இவர் மாதிரி பதில் சொல்லாம இருக்காரு. ஏய் இழுத்து வச்சு வாய் தச்சிருவேன். ஏய் என்ன பெரிய இவருங்கறா? இவன் பெரிய இவளோ? பிரகாஷ் நீ உட்கார்ற. என்ன மாமா, ஏன் இப்படி இருக்கீங்க? பேச மாட்டேங்கிறீங்க. இதுல என்ன இருக்கு? இது எங்க அப்பா சம்பாரிச்ச சொத்து என்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்காரு. எல்லாம் ஏன் இஷ்டப்படி தான் நடக்கும். என்ன மாமா, என்னைக்கு இல்லாம ஓவரா பேசுறீங்க? நீங்க வாயை மூடுங்க, நாங்க பேசிக்கிறோம். அண்ணியாரே, யார் யார் வாயை மூட சொல்ற? டேய் அங்க சொல்லி வை. வீணா என்கிட்ட வரும்பாத. அப்பா என்ன பேசுறேன்? டேய் ஏன்டா கத்துற? இது எங்க அப்பா வீடு. நீ மட்டும் தான் எனக்கு பிள்ளையா? இவங்களும் எனக்கு பிள்ளைங்க தான்டா. ஏன் இந்த வீட்டுல இவங்களுக்கு உரிமை இல்லையா? என்னப்பா ஒரு மாதிரியா பேசுறீங்க?
ஆமாண்டா, இத்தனை நாள் பேச வேண்டிய விஷயத்தெல்லாம் பேசாம இருந்துட்டு இப்ப பேசும்போது உனக்கு ஒரு மாதிரியா தான் தெரியும். யார் யாரோ என் சொத்தை அபகரிக்க திட்டம் போடும்போது என் பிள்ளைங்க இங்க உட்கார்ந்து சாப்பிடக்கூடாதா? அப்பா நீங்க என்ன சொல்றீங்க? இதுக்கு மேல என்னடா விளக்கமா சொல்லணும்? உன் பொண்டாட்டியை தான் சொல்றேன். மாமா என்ன சொல்றீங்க? இந்த வீட்டை அபகரிக்க நீ திட்டம் போடுறேன்னு சொல்றேன். பாத்தீங்களா, இத்தனை நாள் பழிய இவன் போட்டான், இப்போ மாமாவும் அதை நம்பி பேசுறாரு. அப்ப எல்லாரும் அவன் பேச்சு கேட்டு ஆடுறீங்கல்ல? அவன் என்ன பேசுறது, அதை கேட்டு நான் என்ன ஆடுறது? எல்லாம் எனக்கு தெரியும், ஆனா ஆதாரம் இல்ல. அத ஒன்ன வச்சுதான் நிரூபிக்கணுமா? என்னமோ அது எதுன்னு பேசுறீங்க? நானும் பிரகாஷ் அப்படிதான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். அவன் எல்லாத்தையும் தெளிவா எடுத்து சொன்னா நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ அவன் பேச்சு முக்கியம், ஆனா இத்தனை நாள் ஓடா உழைச்சி இந்த வீட்டுக்கு செஞ்ச இவன் வார்த்தைக்கு முக்கியம் இல்ல? அப்படி உழைச்சதுக்கெல்லாம் கணக்கு போட்டுதான் இந்த வீடை மொத்தமா அபகரிக்க பிளான் பண்றாங்களா? ஐயோ, இப்படி பேசுறாரு பாருங்க. சும்மா நடிக்காத காயத்ரி, எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு. அப்படி என்ன சொன்னா அவன் நீங்க நம்பிட்டீங்க? சொன்னா நீ ஆதாரம் கேட்ப, அது இல்லைன்னு தானே உன் பொண்டாட்டி இப்படி ஆடுறா. இதை நம்புறதுக்கு ஆதாரம் தேவையில்லடா, மனசாட்சி போடும். கிழவ இப்படி திரும்பிட்டான். உன் பொண்டாட்டி உன் மனசு தொட்டு சொல்ல சொல்லு, இந்த வீடை அபகரிக்க திட்டம் போடலன்னு. அப்பா போதும், எதுக்கும் ஒரு அளவு இருக்கு. டேய், பொண்டாட்டி மேல நம்பிக்கை வைக்கணும், பாசம் வைக்கணும்னு சொல்றவன் தான் நானு. ஆனா நீ உன் பொண்டாட்டி மேல வச்சிருக்கிறது மூட நம்பிக்கை. நான் தெரியாம தான் கேக்குறேன். அப்படியே சொத்தை அடையணும் நினைச்சாலும் என்ன தப்பு இருக்கு? டேய் நீ பேசாத, நான் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கேன். என்னப்பா வாயடிச்சு போய் நிக்கிறீங்க? இந்த குடும்பத்துக்காக தானே வேலை வேலை நலஞ்சா வாரி வாரி கொடுத்தா. அப்படியே அவ அடைய நினைச்சிருந்தாலும் என்ன தப்பு இருக்கு? என்ன பொறுத்த வரைக்கும் தப்பே இல்ல. இதுக்கு மேல அவளை பத்தி பேசாதீங்க. காயத்ரி நான் வரேன். மாமா சாப்பிடாம போறீங்களே மாமா? இது வீடா இருந்தா சாப்பிடலாம். என்ன மாமா, இதெல்லாம் ரொம்ப புதுசா இருக்கு. ஆமாமா, உன் புடவையை கொடுத்து அயன் பண்ண சொன்னேன், உன் ஜாக்கெட்டுக்கு ஊக்கு தைக்க சொன்னேன். அப்பெல்லாம் அமைதியா நின்று தலை குனிஞ்சு போன சிதம்பரத்தை பார்த்ததுக்கு இப்போ உனக்கு புதுசா தான் இருக்கும். போ வேலையை பார்த்துக்கிட்டு. அப்பா எதுக்கு இதெல்லாம்? என்ன வேணா நடக்கட்டும்டா, உட்காந்து சாப்பிடுங்கடா. அக்கா என்னக்கா இது? இத்தனை நாள் அவங்க மாத்தி மாத்தி சொல்லும் போது நாம அப்படி பண்ணிருப்போமா மாட்டோமான்னு பெருசு சந்தேகத்தோட பார்த்துச்சு. இன்னைக்கு என்னமோ ஆதாரம் சேதாரம்னு பேசுது. ஒருவேளை முடிவு பண்ணி பேசுதோ? எனக்கும் அதுதான் யோசனையா இருக்கு. ஆனா என்ன, என் புருஷனே சொல்லிட்டாரே, அபகரிக்க நினைச்சாலும் தப்பு இல்லைன்னு. அபகரிச்சு காட்டுறேன். போங்கடி, நீங்களும் உங்க திட்டமும். இத்தனை நாளா அமைதியா இருந்த பெரிய மனுஷனே இன்னைக்கு எரிமலையா மாறிட்டாரு. இனிமே தாண்டி இருக்கு உங்களுக்கு. என்னது உன் குழந்தையா? ஆமா மச்சான், இத்தனை வருஷம் கழிச்சு வரமா வந்த குழந்தைய கொல்லத்தான் நான் உங்ககிட்ட ஐடியா கேட்டு நீயும் ஐடியா சொன்ன. என்ன மூர்த்தி இது? போச்சு, தப்பான நினைப்பு. அந்த ஆண்டவன் வேற என்ன தண்டனை கொடுப்பான்? குமார் சகல தங்கமான மனுஷன். உன்னை என் தங்கச்சியா தான் பாக்குறேன்னு சொன்னப்பவே நான் பாதி செத்துட்டேன். இனிமே குழந்தையே பிறக்காதுன்னு வேற சொல்லிட்டாங்க. நான் இப்ப பொணமா தாண்டா இருக்கேன். மூர்த்தி என்னடா பேசுற நீ? என்னைக்கோ ஒரு நாள் தண்ணிய போட்டு போய் எனக்கே தெரியாம என் குழந்தை உண்டாகும் போது நான் நிதானத்துல இல்ல. இப்ப குழந்தையே இல்ல. நான் பாவி மச்சான். எல்லாத்துக்கும் மேல வினோவை கேவலமா நினைச்ச எனக்கு இது வேணும்டா. கட்டின பொண்டாட்டிய தப்பா நினைக்கிற பாவிகளுக்கு இது நல்ல பாடம். பிரகாஷ் அன்னிக்கே சொன்னா, அசிங்கமா பேசாத, வினோவும் குமாரும் அண்ணன் தங்கச்சியா தான் பழகுறாங்கன்னு.
என் கேவல புத்திக்கு அது புரியல. இனி காலம் முழுக்க நான் குழந்தை இல்லாம. அழாத மச்சான், நீ வினோ மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியும்டா. நீ தப்பா நினைச்சப்ப கூட வினோவை வெறுக்கலையே. மயிலுக்குட்டி செல்லக்குட்டின்னு தானே சொன்ன. யோசிக்காம பேசி வார்த்தையை விட்டு அந்த வார்த்தையை நானே நம்பிட்டேன். ஆனா பாரு, குமார் சகலையும் காயத்ரி மாவும் தான் எல்லாத்தையும் பாத்துக்கிறாங்க. ஹாஸ்பிட்டல் செலவு, மருந்து செலவுன்னு எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு அவளுக்கு ஆறுதலாவும் கூடவே இருக்கிறாங்க. ஆமாடா, நீ நினைச்ச நேரம் ஃபீல் பண்ணு. இப்ப அவங்க தான் வினோவுக்கு எல்லாம் செய்யறாங்கன்னு சொல்ற. ஆனா நீயே அவங்களுக்கு எதிரா பிரகாஷ் கிட்ட பேசியிருக்க. மூர்த்தி, நான் ஒன்னும் இல்லாதத சொல்லல. என்னால சரோஜாக்காவை பகச்சுக்க முடியாது. அதே மாதிரி தான் நீயும் காயத்ரி, வினோ, குமார பகச்சுக்க முடியாது. காலம் முழுக்க ஓசி சோறு திங்கணும்னா அவங்க காலத்தான் சுத்தி சுத்தி வரணும். இருந்தாலும் அந்த பெரிய மனுஷனோட வீட்டை ஒரேடியா அடிச்சு பிடிக்கிறது தப்பு இல்லையா கணேசா? ஒட்டு மொத்தமா எல்லாரையும் அனுப்பிட்டு காயத்ரிமா மட்டும் அந்த சொத்து முழுக்க அனுபவிக்கும் நினைக்கிறது தப்பு இல்லையா? வேண்டாம் மூர்த்தி, உணர்ச்சி வசப்பட்டு வாழ்நாள் முழுக்க பட்னி கிடக்க முடியாது. சனிய சொன்னதுமே ஃபோன் பண்ணுது. சரோஜாக்கா தான் கூப்பிடுது. மூர்த்தி, கவனமாயிரு. நாம ரொம்ப நல்லவன்னு அந்த பிரகாஷ் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடாத. அது நமக்கு தான் ஆபத்து. சரிடா, இனிமே எதையும் என்ன மீறி வளர மாட்டேன். உஷாரா இருப்பேன்டா. பாத்துக்க. அக்கா சொல்லுங்கக்கா. என் குழந்தைய நான் தொலைச்சிட்டேனே. ஏகாம்பரம், வாங்க மேடம். என்ன ஏகாம்பரம், வெளியில ஹாஸ்பிட்டல் மாதிரி இருக்கு? ஒண்ணு இல்ல, ஒரு சின்ன ஆக்சிடென்ட். ஆக்சிடென்ட்டா? ஆமா மேடம். ஐயோ, என்ன சொல்றீங்க? எப்ப ஆக்சிடென்ட்? உங்களுக்கு ஒண்ணு அடி ஒண்ணு இல்லையே? அதெல்லாம் சகஜம் மேடம். ஏய், 2 காபி போடு. சரிங்க. என்ன ஏகாம்பரம், ஒரு மாதிரி இருக்கீங்க? இல்லைங்க, ஃபைனான்சியருக்கு ஒரு வேலை ஆக வேண்டியது இருந்துச்சு. நான் முடிச்சு தரேன்னு சொன்னேன். முடிச்சு தந்தா என் வீட்டு டாக்குமெண்ட்டை தரேன்னு சொன்னான். நான் அவனை சத்யா வேலை செய்கிற ஆஃபீஸுக்கு கூப்பிட்டு போனேன். அங்கே போய் சாரி சார், இல்லீகலா ஒரு ஃபைலுக்கு சைன் போடுறது சட்டப்படி குற்றம். வெளியில போறீங்களா இல்ல பியூனை வர சொல்லட்டா? என்ன கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுவியா? சட்டுன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க. ஏய், என்னோட இன்னொரு முகத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி போயிடு, இல்ல நடக்கிறதே வேற. அப்படி இல்லாம பேசுனா பேசுனதுக்கெல்லாம் அனுபவிக்க வைப்ப மேடம். என்னை எழுத்து நின்னாலே இழப்பு அதிகமா இருக்கும். என்னை எழுத்து பேசியிருக்கா விடுவனா? அதெல்லாம் அந்த அதிகாரிங்கிற பதவி கொடுக்குற தைரியம் அது இருந்தா தானே. அதுக்கு வேட்டு வைக்கிற. கூடிய சீக்கிரம் அவளை வீட்டுக்கு அனுப்பல. என் பேர் ஏகாம்பரம் இல்ல. அவ்வளோ திமிரா யாருகிட்ட? இல்லங்க, அந்த சத்யா அவ்வளவு சீக்கிரம் அடங்கவே மாட்டா. அவ எப்பவுமே அப்படிதான். இனிமே தானே என் குணம் என்னன்னு அவளுக்கு தெரிய போகுது. நாங்க ஒரு முக்கியமான விஷயமா பேசலான்னு வந்தோம். சொல்லுங்க மேடம். இல்ல, அந்த ஃபைனான்சியருக்கு வட்டி கட்டணும். அதுக்கு எங்கேயாவது காசு புரட்டி கொடுக்க முடியுமா? அட என்ன மேடம் நீங்க, நானே நொந்து போய் உட்காந்துருக்கேன். வீட்டு டாக்குமெண்ட்டும் போச்சு. சத்யாவால அவன் என் மூஞ்சில காரி துப்பிட்டு போறான். இதெல்லாம் நீங்க தான் மேடம் பாத்துக்கணும். உங்க விஷயமா தான் என் டாக்குமெண்ட் மாட்டிக்கிச்சு. இப்ப வட்டிக்கு என்கிட்டயே கேட்டா எப்படி? இல்ல, நீங்க தர வேண்டாம், வேற எங்கேயாவது. இல்ல மேடம், இப்பெல்லாம் ரொம்ப கஷ்டம். மேடம், காப்பியை குடிங்க. என்ன இப்படி நோன்றாங்க? அதான் சொன்னனே மேடம், ஆக்சிடென்ட்னு. அப்போ உங்க வைஃப் கூட போகும்போது ஆக்சிடென்ட் ஆச்சா? ஆமா ஆமா. என்ன ஏகாம்பரம் சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆமா மேடம், நானா பண்ண ஆக்சிடென்ட். நீங்களா பண்ண ஆக்சிடென்ட்டா? ஆமா மேடம், நீங்க தான் சொன்னீங்களே
பிரகாஷ் என் பக்கம் உள்ள ஆளுக சொல்லி தான் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டான்னு. அதான் அன்பா விசாரிச்சேன். அங்கங்க அடி, பசங்களுக்கு அடி, அவளுக்கு சூடு வச்சேன். சூடு வச்சீங்களா? துரோகிகளுக்கு சூடு வைக்கிறது என் பழக்கம். அதான் என் பொண்டாட்டிக்கு கால் முழுக்க இழுத்து விட்டேன். அவ தாலி போட்டு அப்படி இப்படின்னு சத்தியம் பண்ணிட்டா. பசங்களும் அவங்க அம்மா மேல சத்தியம் பண்ணிட்டாங்க. இல்லேன்னு சொல்றானுங்க. பிரகாஷுக்கும் இவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. என்ன ஏகாம்பரம் இவ்வளவு பலமா அடிச்சிருக்கீங்க? ஆளுங்க வேற பாக்குறதுக்கு வாட்ட சட்டமா இருக்காங்க. உங்களை திருப்பி அடிச்சிட மாட்டாங்களா? நீங்க வேற குள்ளமா இருக்கீங்க. ஆளோட சைஸ் முக்கியம் இல்ல மேடம், அதிகாரம் தான் முக்கியம். அதை விடுங்க. என் சைடு ஆளுங்க சொல்லல, உங்க சைடுல யாராச்சும்? எங்க சைடுல யாரு இருக்கா? ஏன் இல்லாம உங்க வீட்டுல தான் ஒரு தண்டச்சோத்து கருமாந்தரம் இருக்கானே மூர்த்தின்னு, அவன் ஏன் சொல்லிருக்க கூடாது? அந்த வெள்ளை பண்ணி தான் சொல்லியிருப்பான். காசை காட்டினாலே வாயை புழக்கிறவன் நினைச்சாவன். ஏகாம்பரம் ஒரு இதுல ஃப்ளோல சொல்லிட்டேன். சார் தான் சொல்லியிருப்பாரு. அதுக்கு வாய்ப்பே இல்ல. அவர் இது விஷயமா அவங்கிட்ட எதுக்கு பேசணும்? அவருக்கு தான் அவனை பிடிக்காதே. சின்ன மேடம், இந்த பிளானை எல்லாம் போட்டது 2 பேர். ஒன்னு நான், இன்னொன்னு மேடம். அப்புறம் கூட இருந்தது நீங்க. நாம சொல்லாம விஷயம் வெளியே போயிருக்குன்னா வேற யாரா இருக்க முடியும்? அதுக்காக ஏன் புருஷனை சந்தேகப்படுவீங்களா? சந்தேகம்னா பட்டுதானே ஆகணும். என்னக்கா இவர் இப்படி பேசுறாரு? ஹிருவினோ, உன் வீட்டுக்கார் சொல்லி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அக்கா, நீயே யோசிச்சு பாரு. அன்னைக்கு இது விஷயமா டீட்டெயிலா பேசிட்டு இருந்தப்போ சட்டுன்னு முன்னாடி வந்து நின்னாரு. என்னன்னு கேட்டதுக்கு பாஸ்போர்ட் ஆசீர்வாதன்னு ஒரு மாதிரியா பேசினாரு. 2வது, பிரகாஷ் அடிச்சும் அவன் அடிக்கலன்னு அவன் கூட தோல் மேல கைய போட்டுக்கிட்டு வந்தாரு. எல்லாத்துக்கும் மேல கோர்ட்ல நல்லது நடந்திருக்குன்னு பிரகாஷ் கிட்ட சந்தோஷமா சொல்லிட்டு போனாரு. பத்தாதா மேடம், கூட்டி கழிச்சு பார்த்தா அந்த விளங்காதவன் தான் சொல்லியிருக்கணும். அக்கா, அவர் தாண்டி சொல்லியிருக்கணும். இல்லக்கா, அவர் போய் அவனை நம்பி அந்த பிரகாஷ் ஆசை வார்த்தை காட்டியிருப்பான். விடுங்க மேடம், என் பாணியில விசாரிச்சேன்னா உண்மை தானா வெளியே வரப்போகுது. அக்கா, அவர் ஏன் புருஷன்கா, அவரை போய் விசாரிக்கிறேன்னு. ஓகே மேடம், அவரை வர சொல்லுங்க, விசாரிக்கிறேன். நான் ஃபோன் பண்ணி கூப்பிட்டா யோசனை கண்டபடி பாயும். நீங்களே கூப்பிடுங்க. அக்கா, எனக்கு பயமா இருக்குக்கா. என்ன சின்ன மேடம், அதான் நான் சொல்றேன்ல, பயப்படாதீங்க. நீங்க போன போடுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல நல்ல செய்தி வரப்போகுதுக்கா. ஒட்டுமொத்த சொத்தும் உங்க பேர்ல தான். அது நான் நினைச்சபடிதான் நடக்கும். ஆனா ஒண்ணு, மாப்பிள்ள வந்து பேசும்போது உன் அட மூக்க வச்சு தும்பி காரியத்தை கெடுத்த அங்கேயே வச்சு உன் மூக்க அறுத்துருவேன். அவர் சொல்லி முடிச்சு உறுதியான பிறகுதான் நீ கிச்சனை விட்டு வெளியே வரணும். சரிக்கா. என்னக்கா யோசிக்கிற? இல்லடி, கார்த்திக்கு நல்ல நேரம் நடக்கணும், அதுதான் யோசிக்கிறேன். வா கார்த்திக், ஜோசியர் என்ன சொன்னாரு? உன் நேரம் நல்லா இருக்குல்ல? மாப்பிள்ளைக்கு எல்லா நேரமும் நல்ல நேரம் தானே? ஆமா ஆண்டி, ஜோசியர் நேரம் ரொம்ப நல்லா இருக்கு, அமோகமா இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. மாப்பிள்ளை என்ன சொல்றீங்க? ஏன் என்னாச்சு ஆண்டி? சந்தோஷமா இருக்கு மாப்பிள்ளை. எனக்கு தெரியுமே, போகும்போது அதுக்கு தானே சாமி கும்பிட்டு போங்கன்னு சொன்னேன். உங்களுக்கு நேரம் அமோகமா இருக்குன்னு தெரிஞ்சு தானே சொன்னேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு கார்த்திக். இனி ஒரு பிரச்சனையும் இல்லை கார்த்திக். ஆமாமா, நான் எல்லா சொத்தையும் என் பேர்லயே மாத்திடுறேன். நீங்க கையெழுத்து போட்டா போதும். நீ எங்கெல்லாம் கையெழுத்து போட சொல்றியோ கண்ணை மூடிட்டு சந்தோஷமா கையெழுத்து போடுறேன்ப்பா. என் மனசு இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எப்படியோ யார் கைக்கோ போய் சொத்தெல்லாம் என்ன ஆக போதோன்னு நினைச்சேன்.
எங்கேயும் போகல. எனக்கு அப்புறம் என் சொத்தெல்லாம் என் மகன் கைக்கு தான் போக போகுது. இனி ஒரு ஆபத்தும் இல்லை. நான் நினைச்சபடியே எல்லாமே நல்லபடியா நடக்கும்.